வெல்கம் டு அவர் சேனல் மாஸ்க்மேன் ஐடியாஸ் தமிழ். போன வீடியோவில் சொன்ன மாதிரி காரோட சேஃப்டி மெஷர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஒரு காரோட சேஃப்டி மெஷர்ஸை எதை வச்செல்லாம் டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்டல் இம்பாக்ட் அண்ட் சைடு இம்பாக்ட், செகண்ட் சீட் பெல்ட் அண்ட் என்கரேஜஸ், தேர்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஃபோர்த் பெடஸ்ட்ரியன் ப்ரொடெக்ஷன், ஃபிஃப்த் மோட்டார் சைக்கிள் ஆன்டிலாக் பிரேக்ஸ். இதில் ஃப்ரண்டல் இம்பாக்ட் அண்ட் சைடு இம்பாக்ட் என்னென்னா, ஒரு காருக்குள்ளே டம்மி பொம்மை, மனுஷன் மாதிரி இருக்க டம்மி பொம்மையை வச்சு அதை 64 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வச்சு ஒரு ஆப்ஜெக்டில் மோத விடுவாங்க. அப்படி மோதுறப்ப ஃப்ரண்ட்டில் எவ்வளோ டேமேஜ் ஆகுது, அதேமாரி அந்த ஆப்ஜெக்ட் வந்து சைடில் மோதினா எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்பர் 2 சீட் பெல்ட் அண்ட் ஆங்கரேஜஸ். ஆங்கரேஜஸ்னால் நங்கூரம். அதை அந்த சீட் பெல்ட்டில் மாட்டி இழுத்து பார்ப்பாங்க, எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. சீட் பெல்ட்னு சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் எப்போ கார் ஓட்டினீங்கனாலும் கண்டிப்பாக சீட் பெல்ட் மறக்காமல் போடுங்க. ஏன்னா சீட் பெல்ட் போட்டிங்கன்னா தான் ஏர் பேக்ஸ் அன்லாக் ஆகும். சீட் பெல்ட் போடலன்னா கண்டிப்பாக ஏர் பேக்ஸ் அன்லாக் ஆகாது. அது உங்களுக்கு நல்ல ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்கும் ஆக்சிடென்ட் டைமில். நம்பர் 3 எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். டிரைவர் ஓவர் ஸ்டீரோ அல்ல அண்டர் ஸ்டீரோ பண்ணுறப்ப அவருக்கு வந்து காரோட கண்ட்ரோல் கண்டிப்பாக வேணும். அப்படி வேணும்னா இந்த பிரேக்கிங் சிஸ்டம் இண்டிவிஜுவலாக போய் ஃபோர்ஸை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலை டிரைவர் கொடுக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் காரில். இதை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்பர் 4 பெடஸ்ட்ரியன் ப்ரொடெக்ஷன். இது நடந்து போகிறவங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து ஏஐபின்னு சொல்லுவாங்க, அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம். இது 2009 வால்வோன்ற கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. இது ஐசைட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த கேமரா 3 டைமென்ஷனல் பிக்சரை உங்கள் காரை கேப்சர் பண்ணி வச்சுட்டு ரேடார் சென்சார்ஸ் மூலிமா ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இமீடியட்டாக பாஸ் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இமீடியட்டாக ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், நீங்கள் ப்ரெஸ் பண்ணனா டெக்னாலஜி இமீடியட்டாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிடும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்லை குட்டி நாயோ குழந்தையோ இல்லை நடந்து போகிற யாரோ ஒருத்தங்களோ டக்குன்னு காருக்கு முன்னாடி வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரேக் போடுறதுனால அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கும் மனுஷங்களுக்கும் ரொம்ப எந்த பாதிப்பும் வராது. அதே நேரத்தில் நம்ம உங்கள் காருக்கும் எந்த டேமேஜும் நடக்காது. நம்பர் 5 மோட்டார் சைக்கிள் ஆன்டிலாக் பிரேக்ஸ். இது 1988 BMW இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எலக்ட்ரானிக் அண்ட் ஹைட்ராலிக் ஏபிஎஸ்னு சொல்லுவாங்க. இது பைக்ஸ்லேயுமே இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு கொடுக்கும். கார் ஸ்கிட் ஆகிறப்போ இல்லை பைக் ஸ்கிட் ஆகிறப்போ நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் லாக் ஆகி அதே இடத்துல கார் வீல் மிஸ்லைன் ஆகாமல் அப்படியே இருக்கும். இபிடின்றது எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இது பிரேக் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பவர் வந்து ரோட் கண்டிஷனை பொறுத்தும் கார் லோடை பொறுத்தும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி நல்ல கண்ட்ரோல் கொடுக்கும். இது முக்கியமான ஃபீச்சர் இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வச்சு தான் கார் எந்த அளவுக்கு சேஃப்ன்றதை டிரைவ் பண்ணாங்க. இதை பண்ணுறது யாருன்னா குளோபல் என்கேப்ன்ற கம்பெனி. என்கேப்னா நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இது 2011 யூகேல ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியன் காரையும் ஆஃப்ரிக்கன் காரையும் மட்டும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக டுவர்ட்ஸ் ஜீரோ ஃபவுண்டேஷன்றவங்க தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு ஒரு ஸ்லோகன் வச்சாங்க, த ஹையர் த ஸ்டார் ரேட்டிங் த சேஃபர் த கார். கார் ரேட்டிங் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை வச்சு தான் கார் சேஃபாக இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்தியன் கார்ஸ்க்கு குளோபல் என்கேப்பில் என்னென்ன ஸ்கோர் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்ப்போம். இதில் நம்ம ப்ரௌடாக நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியன் கம்பெனிஸான மஹேந்திராவும் டாட்டாவும் தான் நம்பர் 1 குளோபல் என்கேப்பில். எந்த ஃபாரின் கம்பெனிஸாலையும் அந்தளவு ரேட்டிங்ஸ் கொடுக்க முடியல. மெயினாக ஹுண்டாய் எந்த காரையுமே அவங்க வந்து ரேட்டிங்க்கு அனுப்பவே இல்லை. இது கார் கம்பெனியை பார்த்து டிசைட் பண்ணுறது தான். எந்த ஒரு நாம்ஸும் கிடையாது அவங்க கண்டிப்பாக காரை டெஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. ஹுண்டாய் கியா அப்படின்ற கம்பெனிஸ் வந்து எந்த காரையுமே அவங்க டெஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் குளோபல் என்கேப் ஸ்கோர் எப்படி இந்தியன் கார்ஸ் கொடுக்காங்கன்றதை பற்றி நீங்கள் பார்க்கலாம். இதில் டாப்பில் இருக்கிறது வந்து மஹிந்திரா XUV300. அதே மாதிரி செகண்டாக இருக்கிறது டாடா நெக்ஸான். சைல்ட் ப்ரொடக்ஷனில் மட்டும்தான் ஒரு ஸ்டார் கம்மி நெக்ஸான். மற்றபடி XUV300வும் நெக்ஸானும் தான் சேஃபஸ்ட் கார் இன் இந்தியா நவ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். சஜஷன்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்க்மேன் ஐடியாஸ் தமிழ். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.